உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு அத பண்ணிரலான்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட கேட்டுக்கிட்டேன். ஏன்னா எங்க அம்மா அவ்ளோ டேஸ்ட்டா வைப்பாங்க. அதுவும் எங்க வீட்ல வந்து வாரத்துல ஒருக்காவாவது இந்த முட்டை குழம்பு இருக்கும். நல்ல உருளைக்கிழங்குலாம் போட்டு அந்த குழம்ப வந்து நல்லா கொதிக்க விட்டு, அப்படியே முட்டைய உடைச்சு ஊத்தி விட்டு அந்த முட்டைய அப்ப கிண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தா அது இப்ப தான் எனக்கே தெரியும். ஏன்னா அது வந்து அப்பதான் முழுசா உள்ள கிடக்கும். அந்த மஞ்சக்கரு கூட உடையாதுன்னு சொல்லுவாங்க. நானும் அந்த மாரியே எங்க அம்மாட்ட கேட்டு பண்ணிட்டேன். முட்டை குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த உருளைக்கிழங்கு கிடைக்காம தான் வீடு வீடா கேட்டுட்டு இருந்தேன். உருளைக்கிழங்குல. சரி இருக்கட்டும்ன்னு சொல்லிட்டு, நானும் குழம்பெல்லாம் கூட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு முட்டை குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 முட்டை அவிச்சு எடுத்து, அத வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு முட்டைய வச்சே லஞ்ச நான் முடிச்சுக்கிட்டேன். அவ்ளோ நல்லா இருந்துச்சு. பெப்பர் ஃப்ரை சொல்லவா வேணாம். ஜீரகம், பெப்பரும் தட்டி நல்லா அத கிரைண்ட் பண்ணி, அப்படியே எண்ணெய் விட்டு, அதில வந்து பெப்பர போட்டு, முட்டைய நல்லா மாத்தி எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அவ்ளோ நல்லாயிருக்கும். அப்படியே சுட சுட அந்த முட்டை குழம்பும் ஊத்தி, அந்த பெப்பர் முட்டை ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டா, என்னா நல்லா இருந்துச்சு தெரியுமா? நீங்களும் ட்ரை பண்ணி